கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? மியூட் போடுடா, இப்ப எனக்கே ரிப்பீட் ஆகுது. போட்டியா? The initial population the initial population of the village is 750. Initial என்னது? ஸ்டார்டிங்ல எவ்வளவு அதோட population அர்த்தம். Every year 50 people move from a nearby city to the village. ஒரு இயரும் என்ன ஆகுது? 50-50 மூவ் பண்றாங்க. ஓகேவா? சுஜய் எக்ஸாம்பிள் பாருங்க. So 50-50 மூவ் பண்றாங்க. Find the population of the village after 6 years. என்ன சொல்லிருக்காங்க? ஹிபா போயிட்டே இருக்கிறாங்க, மூவ் ஆறாங்க அவே. சரியா? ஆட் ஆன் ஆகல, அந்த இடத்துல இருந்து மூவ் ஆயிடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. Find the population of the village after 6 years. 6 yearsக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருப்பாங்க? சரியா? செகண்ட் கொஸ்டின் பாரு. Make a table of values for t varying from 0 to 10 years and show the population p increases every year. மியூட் போடுறா. So make a table of values of t varying from 0 to 10 years and show that the population p increases every year. So population என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. So அதுதான் செகண்ட் டேபிள்ல கண்டுபிடிக்க போறீங்க. அது எதுல இருந்து? இந்த வேரியேஷன் t இருக்குல்ல, அந்த 0ல இருந்து 10 years குள்ள எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. Find the expression that relates p and t. Explain why it represents linear growth. So linear growth என்னது? ஒன்னோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், அதுதான் growth. சரியா? சோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க? வில்லேஜ் பாப்புலேஷன்ஸ் வந்து ஆஃப்டர் 6 years. கரெக்டா? சோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ இனிஷியலா நம்மளுக்கு 750 இருந்தது. இனிஷியல் பாப்புலேஷன் எவ்வளோ? 750. அவங்க என்னது? நியர்பை 50 வந்து நம்மளுக்கு வேல்யூ கொடுத்திருந்தாங்க. இன்டூ 6 years கேட்டிருக்கனால சோ எவ்வளவு பேர் வந்து ஆட் ஆன் ஆகுறாங்களோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? இன்டூ 6 பண்ணணும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா 750 பிளஸ் 50 into 6. சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். சோ 50 into 6 வேல்யூ என்னது உங்களுக்கு? 300. ஓகேவா? சோ 300. சோ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? 750யும் 300யும் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கணும். சோ அதுதான் நம்பர் ஆஃப் பீப்புள், எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? டேபிள் ஆஃப் வேல்யூ ஃபார் t from 0 to 10 years. 0ல இருந்து 10 years வரைக்கும் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 0ல இருந்து 10 வரைக்கும் எவ்வளவு இருப்பாங்கன்னு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இனிஷியலா எவ்வளவு இருக்காங்கன்னா 750 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இனிஷியலா நம்மளுக்கு எப்பவுமே அவங்க கொடுத்திருக்க வேல்யூ படி 750 இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1 எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும், 1 எடுத்துக்கிட்டே வரணும். சோ அதோட கான்செப்ட் படி என்னது நம்மளுக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? கவனிங்க. சோ அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க இந்த 750 இருக்குல்ல, சோ 750 ஃபர்ஸ்ட் இது இனிஷியல் வேல்யூ, இனிஷியல் பாப்புலேஷன் முடிஞ்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஒன். சோ இது வந்து இனிஷியல் பாப்புலேஷன் 0 இயர்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. இயர்ஸ் வந்து இதுல 0, இயர்ஸோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் இயரோட வேல்யூ 1. அப்பனா என்ன பண்ணணும்? 750 பிளஸ் பிராக்கெட்ல 50 into 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 750 செகண்ட் இயர். சோ 50 into செகண்ட் இயர்ல எவ்வளவு? 2 50 வந்து ஆட் ஆன் ஆவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இயர்ல என்னது? 3 50 50 50 வருவாங்க. சோ அதனாலதான் இன்டூ. சோ ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் நத்திங் பட் மல்டிபிளிகேஷன்ல எழுதிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இந்த வேல்யூஸ் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்? நீங்க எல்லாத்துக்குமே ஸ்டெப் போட்டிருக்கணும். சரியா? சோ அந்த ஸ்டெப் போட்டுட்டு
சோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். சோ இப்போ நான் சொன்னல ஸ்டெப் எப்படி போடுவீங்க, 750 பிளஸ் 50 இன்டூ 1 ஃபர்ஸ்ட் 50 எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் எழுதிருக்கணும். சரியாமா? சோ அது மாதிரி மல்டிப்ளை பண்ணி லாஸ்டா 10 வரைக்கும் எழுதிடுங்க. ஓகேவா? சோ 10 ஓட வேல்யூ நான் கொடுக்கலையா உனக்கு? 10க்கு ஆன்சர் வந்து 1250. ஓகேவா? சோ இப்போ நம்ம எதை சேஞ்ச் பண்ணோம், 50 தான் சேஞ்ச் பண்ணனும். சோ அத எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா 50 into t ன்னு எழுதணும். சோ அதுதான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். சரியா? So the population grows by equal angular amounts. So என்னது ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது, 50-50 இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அதனால தான் the population grows by என்ன எழுதியிருக்கோம், கான்ஸ்டன்ட் வேல்யூ, எதுவும் வேரி ஆகி வரல. 50ன்றது மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அதனாலதான் நம்ம என்ன எழுதுறோம், இன்க்ரீசஸ் பை ஈக்குவல் வேல்யூ. ஓகேவா? சோ இது என்னது, லீனியர் எக்ஸ்பிளனேஷன் என்ன எழுதுவீங்க, பாப்புலேஷன் grows by equal amount அப்படின்னா என்னது, increases by a constant amount அர்த்தம். ஓகேவா? புக் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டெலிகாம் கம்பெனிக்கு சார்ஜஸ் என்ன சொல்லிருக்காங்க, 600 சொல்லிருக்காங்க. For a certain charge scheme this prepaid balance is reduced by 15 each day. So ஒரு நாளும் இந்த 15 இது மாறிக்கிட்டே வருது. ரெடியூஸ்டுன்னு சொல்லிருக்கிறனால மைனஸ். புரிஞ்சுதாடா? சோ இது ஈச் டே நம்மளுக்கு சொல்லிருக்காங்கல்ல, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் அது 15 ஈச் டே. அததான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நம்மளுக்கு என்ன எடுத்தாச்சு, நம்ம ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. அது என்னது, பேலன்ஸ் டிக்ரீசஸ் அட் த கான்ஸ்டன்ட் டெய்லி ரேட். அதனால தான் மைனஸ் எடுத்திருக்கோம். ரைட்டா? சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, டேஸ் until the balance runs out நம்மளுக்கு 0. கரெக்டா? மியூட் போடுறா, திருப்பி எக்கோ கேக்குது ஓவரா. சோ ஜீரோன்றனால நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சாச்சு, இவ்வளவுதான் வேல்யூ. சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம வேல்யூஸ் ஜஸ்ட் 600 minus 15x ன்னு எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் क्वेश्चनல how many days will the balance run out அப்படின்னா, எப்போ இந்த பேலன்ஸ் ரன் அவுட்னா என்னது, எவ்வளவு முடியும், ரன் அவுட்னா என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ட் பண்ணுவீங்க. சரியா? சோ ஐ மீன் 0 கொடுத்துப்பீங்க. சோ பேலன்ஸ்ன்றது bx ன்னு எடுத்துக்கோமா. சோ அதோட வேல்யூ வந்து எப்போ 0 ஆகும், அப்போ ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் தான் நம்மளுக்கு 0. ஓகேவா? சோ क्वेश्चन என்னது, 600 minus 15x is equal to 0. சோ இது கீழே கீழே எழுதுங்க. சரியா? அப்போ minus 15x is equal to, இந்த 600 இன்சைட் போச்சுன்னா minus 600, minus minus plus ஆயிடும். அப்போ 15x is equal to 600. அப்போ x is equal to 600 divided by 15. புரிஞ்சுதா? சோ அதோட டேட் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, தேர்ட் क्वेश्चन, மேக் a table of values by varying x varying from 1 to 10. சோ 1 to 10 நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இதுதான் 1 2 அப்படியே லைனா எழுதிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கான்செப்ட் படி நம்ம 600 minus 15x தானே, இதானே நம்மளுக்கு 600 minus 15x தானே. x க்கு பதிலா தான் என்ன கொடுக்க போறோம், 1 கொடுக்க போறோம், 2 கொடுக்க போறோம், 3 கொடுக்க போறோம். சோ x தான் மாறிக்கிட்டே வரும். சரியா? அப்போ 15 into 1, next 600 minus 15 into 2, next 600 minus 15 into 3, அப்படியே போட்டுக்கிட்டே 10 வரைக்கும் போடணும். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ணணும், இது ஸ்டெப் போட்டுக்கணும் நீ இப்போ நோட்ல. 600 minus 15. சரியா? நெக்ஸ்ட் என்னது, 600 minus 30. சோ இது போட்டதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் எழுதிருக்கணும்.
சரியாம்மா? இப்ப நீட்டா எனக்கு 2 சமம் அழகா அனுப்பிவிடுங்க. ஃபர்ஸ்ட் அது 2